வேத வசனத்துக்குள்ளே நாம் கடந்து போவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ கவனமாக இருந்தால் எப்படி இருப்பாய்? பாக்கியவானாய் இருப்பாய். அல்லேலூயா. பாக்கியவான் என்று சொன்னால் பிளஸட் மேன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக நீ இருப்பாய் என்பது கர்த்தருடைய வார்த்தை. இன்னும் பாக்கியவான் என்று சொன்னால் ஹாப்பி பர்சன், அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை காட்டுகின்றது. இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் பாக்கியவான்களாக மாற்றுவாராக. பாக்கியவான்களாக இருப்போமானால் மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3-10 வசனங்களை படிக்கும்போது, மத்தேயு சுவிசேஷம் 5:3-10 சொல்லுகிறது, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. 10ஆம் வசனம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 2 வசனத்திலும் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறது. யாருக்கு பாக்கியவான்கள்? ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அங்கே என்ன செய்கிறது? துன்பப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியவான்களாக இருக்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமாகிறது என்பதை பற்றி வார்த்தை சொல்லுகிறது. பொதுவாக பாக்கியவான்களாக நீ மாற வேண்டுமானால் என்ன தேவைப்படுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும். என்ன தேவைப்படுகிறது? எப்படி இருந்தால் பாக்கியவானாய் இருப்பாய்? கவனமாக இருந்தால், இஃப் யூ டேக் கேர், நீ ரொம்ப கவனத்தை எடுத்துக்கொண்டால், கவனம் செலுத்தினால், நீ பாக்கியவானாக இந்த பூமியில் வாழ முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும். இதுதான் இந்த செய்தியினுடைய சுருக்கமாக இருக்கிறது. பொதுவாக இந்த நாளிலே கவனத்தை குறித்து நான் உங்களோடு சற்று நேரம் பேச விரும்புகிறேன். ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கவனம் என்பது மிக தேவை. ஏனென்றால் பொதுவாக பிள்ளைகளுக்கானாலும் முந்தின காலங்களிலே இந்த ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ அப்படி உண்டான்னு தெரியாது, அந்த ப்ரோக்ரஸ் கார்டு அல்ல ரிப்போர்ட் கார்டு என்று சொல்லுவார்கள். அதிலே மார்க்கு குறைவாக வாங்கினால், ஃபெயில் ஆனால், அந்த டீச்சர்ஸ் அந்த கார்டில் கீழே எழுதுவார்கள். என்ன எழுதுவார்கள்? கவனம் தேவை அல்லது கவனக்குறைவு. இப்போ அப்படி உண்டான்னு தெரியல. இப்போ இருக்கா? இல்லை. சரி, எங்கள் காலத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு அர்த்தம், கொஞ்சம் கவனம் குறைவினாலே நீ ஃபெயில் ஆயிட்டாய், நீ கவனம் கொஞ்சம் அதிகமாய் செலுத்தி இருந்தால் பாஸ் பண்ணியிருப்பாய், அதிகமான மதிப்பெண்களை பெற்றிருப்பாய் என்று அதனுடைய பொருள். அதே போலவே இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கவனக்குறைவாக இருந்தால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஃபெயிலாக போய்விடும். தேவனுடைய பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தமாகாது. நீ கவனமாக இருப்பாய் என்றால் மென்மேலும் நீர் வளர்ந்து நீ ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரியாய் பரலோக ராஜ்யத்து சொந்தக்காரலாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. இதை இந்த ஆண்டுடைய வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்தில் எல்லாம் நீங்கள் படிக்கும்போது, பழைய பாட்டிலே படிக்கிற நேரத்திலேயும் புதிய பாட்டில் படிக்கிற நேரத்திலேயும் கவனம் மிக தேவை என்பதை குறித்து ஆண்டவர் சொல்வதை பார்க்க முடியும். அதை உபாகமம் 28ஆம் அதிகாரம், எல்லாரும் வேதத்தை புரட்டி பாருங்கள். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உனக்கு விதிக்கிற கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் படிக்கிற போது நடுவிலே பாருங்கள், நான் விதிக்கிற கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு என்று எழுதியிருக்கிறது. அப்படியே கவனமாய் இருந்து நான் சொல்லுகிற சத்தத்துக்கு வார்த்தைகள் செவி கொடுப்பாயானால் இந்த பூமியிலே உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே கவனம் என்று சொல்கிறது வாழ்க்கையிலே
மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மாத்திரமல்ல, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, இங்கே படிக்கிறோம், நீ கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு செம்மையானதை செய்தால் நான் என்ன செய்ய, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். நமக்கு இந்த வசனம் நல்லா தெரியும். அப்படியே வியாதியை வரப்பண்ண மாட்டேன்னு சொல்லவில்லை. நீ கவனமாக இருந்து செவி கொடுத்தால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் நான் உன்னை ஒன்றையும் வரப்பண்ண மாட்டேன். அப்படி வேறு ஏதாகிலும் வியாதி உன் சரீரத்தில் வருமானால், குடும்பத்தில் வருமானால், நான் உனக்கு பரிகாரியாக, டாக்டராக, எல்லா டாக்டர்ஸை காட்டிலும் ஆண்டவர் பரிகாரியாக இருப்பார். நம்முடைய ஆண்டவர் ஒரு பெரிய பரிகாரி. நல்லா நாம் இந்த நாட்களை, இன்றைக்கு ஒரு காலத்திலே ஆவிக்கிற மக்கள் எல்லாம் இந்த தேசத்திலே, கன்னியாகுமரி மாவட்டங்களிலே ஆண்டவரை அதிகமாக பரிகாரியாக வைத்திருந்தார்கள். எந்த வியாதி வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எல்லாவற்றுக்கும் இயேசு போதும், இயேசு என் பரிகாரி என்று சொல்ல நிலைமையில் இருந்த குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் வந்துவிட்டது. ஆகையினாலே எல்லாம் அந்த விசுவாசத்தை விட்டு, கர்த்தரை பார்ப்பதை விட்டு, ஒரு சின்ன வியாதி என்றாலே எந்த டாக்டர்கிட்டே போகலாம், யார் இதற்கு நல்லா பார்ப்பார்கள் என்று சொல்லி இதைத்தான் விசாரித்து செய்து போகிறார்களே ஒழிய கர்த்தரிடத்தில் ஓடி போவதில்லை. கர்த்தர் நம்முடைய பரிகாரி என்பதை நிறைய மக்கள் மறந்து போய்விட்டார்கள். சும்மா வாயிலே சொல்லுவார்கள், வாழ்க்கையிலே அதை செய்வதில்லை. ஏனென்றால் நம்ம ஆண்டவரை போல இமீடியட் சுகத்தை கொடுப்பது வேறு யாரும் கிடையாது. அவர் அன்றைக்கும் செய்தவர், இன்றைக்கும் செய்கிறார். என்னுடைய வாழ்விலே, ஊழியத்திலே கர்த்தர் இதை சாதாரணமாக செய்வதை பார்க்க முடிகிறது. போன வருஷத்திலே சபையிலே ஒரு பிள்ளைன்னா 2 பிள்ளைகளுக்கு தாய். அவள் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாள். அவள் என்ன செய்தால், ஒரு நாள் சண்டே சர்ச் முடித்து, சண்டே ஸ்கூலெல்லாம் முடித்து விட்டு என்னிடத்தில் வந்து என் ரூமில் வந்து, பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னேன். எதுக்கு ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, அது சொன்னால், எனக்கு தொண்டைக்குள்ளே ஒரு பெரிய கட்டி இருக்குது, வெளியே தெரியாது, ஆனால் இது ரொம்ப நாளாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து நான் அதை பெருசுப்படுத்தவில்லை. அது எனக்கு இருந்த பெயின் வலியெல்லாம் கிடையாது. ஆனால் என் சத்தத்தை பேச முடியாதபடி என் சத்தத்தை அதை அடைத்து கொண்டு அங்கே தெளிவாக சரியாக பேச முடியவில்லை. அவள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாள். அங்கே கூட ஒர்க் பண்ணலாம் சொன்னாங்க, ஏண்டி நீ இப்படி வைத்துக்கிட்டே இருக்கிற, நீ ஹாஸ்பிட்டல் போ, அதை சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணு என்றெல்லாம் சொன்னார்கள். அது நாளுக்கு போக போக அது அவளை இன்னும் அதிக தொந்தரவு பண்ணபடியினால் கடைசியிலே ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட காண்பித்தார். அந்த டாக்டர் சொன்னார், கட்டி பெருசாக இருக்குது, அதை உடனே ஆப்ரேஷன் பண்ணோம், வேற அதுக்கு எந்த வழியும் இல்லை என்றார். உடனே இன்னொரு ஹாஸ்பிட்டலில் சென்று இன்னொரு டாக்டரே போனார். அங்கே அவரும் சொன்னார், வேறு வழி இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். 3வது டாக்டரை போய் காட்டினார்கள். அவரும் இதைத்தான் சொன்னார், வேறு ஒன்றும் இல்லை, கட்டி பெருசாகி விட்டது, இப்படியே இன்னும் விட்டு வைத்தால் அதை வேறு விதத்திலே போய்விடும், ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லி கடைசி 80,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டலில் போவதற்கு ஆப்ரேஷனுக்கெல்லாம் சொல்லி ஒழுங்கு பண்ணி, நல்ல கவனி, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கள், அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை அவளுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ண சொன்னார்கள் ஆப்ரேஷனுக்காக. இவள் ஞாயிற்றுக்கிழமை வந்து அது ஆராதனை சண்டே ஸ்கூலில் முடித்து விட்டு இப்படி சொல்லி, எனக்கு இப்படி பிரச்சனை, செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறோம், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறவருக்கு எதுக்கு ஜெபம்? ஆனாலும் சொன்னதுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி சொன்னேன், நீ போமா வீட்டுக்கு, உனக்கு ஆப்ரேஷன் இல்லை, ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போய் பேசாம போ அப்படி சொல்லி நான் அசால்ட்டாக சொல்லிவிட்டேன். நல்லா கவனிங்க. வீட்டுக்கு போயிட்டாள். அடுத்த நாள் திங்கட்கிழமை எல்லாம் வீட்டார் எல்லாம் ரெடியாகி, செவ்வாய்க்கிழமை காலையிலே 4 பேர் 4 நாள்
அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அளவுக்கான போதோ தெரியுமே, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போனால் ஆப்ரேஷனுக்கு எடுத்த துணிமணிகள், அதுக்குடைய பிளாஸ்க்கு, தண்ணி, அது இது எல்லாம் எடுத்து அவர்கள் அந்த பிள்ளை, அவருடைய புருஷன், தாயார் 3-4 பேர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனார்கள். ஹாஸ்பிட்டலில் போன பின்பு அந்த சீஃப் டாக்டர் வந்து அவளை பார்த்தார். பார்த்து விட்டு அவளை பார்த்து கேட்டால், நீ எதுக்கம்மா அங்கே வந்த அப்படின்னு. எல்லாம் தொண்டையில் கட்டி இருக்க சொன்னார்கள், ஆப்ரேஷன் பண்ண இன்றைக்கு அட்மிட் பண்ண சொன்னார்கள், அதுக்கு வந்திருக்கிறோம். கட்டி எங்கே இருக்குது அப்படின்னு. அப்போ கூட பார்த்து அந்த நர்ஸுகள் எல்லாரும் வந்து சொன்னாங்க, இல்லை டாக்டர் நாங்கள் பார்த்தோம், டியூட்டி டாக்டர் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க, கட்டி பெருசாக இருந்து நாங்கள் தான் சொல்லி இன்னைக்கு அட்மிஷன் போட வர சொன்னோம். ஆமாம், அன்னைக்கு இன்னைக்கு எங்கே இருக்குது கட்டி, எங்கே இருக்குது அப்படி கேட்டால் அந்த கட்டியே காணும். கடைசி அந்த பிள்ளையை பார்த்து சொன்னேன், வீட்டுக்கு போமா, ஒரு மாத்திரை கூட கொடுக்காம, அது ஒன்றுமே தேவையில்லை, அப்படி ஒன்றே இல்லை, கட்டியே இல்லை, நீ வீட்டுக்கு போய் சொல்லி அனுப்பி விட்டார். யோசித்து பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பரிகாரி. அதான் சொன்னார், நான் எய்ப்திற்கு வரப்பண்ணிய வியாதிகள் ஒன்றையும் வரப்பண்ணேன், நானே உன் பரிகாகிய கர்த்தர். அல்லேலூயா. அவர் இன்றைக்கு உலகத்தானுக்கு மாத்திரமல்ல, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இன்றைக்கும் ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் சில குணமாக்க விரும்புகிறார். நீ கர்த்தரை விசுவாசித்தால், கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும்போதே சில அற்புதங்கள் நடக்கும். இந்த நாட்கள் நிறைய ஆண்டவர் சில அற்புதங்களை பார்க்கிறேன். ஒரு சின்ன ஜெபத்தின் மூலமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் நடப்பிப்பதை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு ஜெபத்தோடு, ஒரு வாஞ்சையோடு இந்த நாட்களில் நம்முடைய நிலைமைகளை உணர்ந்து, எந்தெந்த நிலைமைகளும் ஆண்டவரை விட்டு தூரம் போய்விட்டீர்களோ எல்லாவற்றையும் சற்று சிந்தித்து கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் தாகத்தோடு காத்திருங்கள். ஆண்டுடைய வல்லமையை, விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. எனவே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ என்ன செய்யப்பட வேண்டும். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்த வேத பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத பிரமாணத்தை நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், எல்லாரும் வேதத்தை புரட்டி நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்கள் பிதாக்களும் ராஜாக்களும் ஆசாரியர்களும் உம்முடைய கற்பனைகளையும் நீர் அவளை கடிந்து கொண்டு உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமல் போனார்கள் என்று சொல்லி படிக்கிறோம். நல்ல கவனிங்கள். அந்த வார்த்தை உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் கவனியாமல் போனார்கள். இது நிமித்தம் அந்த 37ஆம் வசனம் கடைசி சொல்லுகிறது, நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டிருக்கிறோம் என்று படிக்கிறோம். நன்றாக வேத வசனங்களை கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீ கவனமாயிருந்தால் பாக்கியவானாயிருப்பாய். எங்கே நம்முடைய முற்பிதாக்கள், ஆதி இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள், இவர்கள் இப்போ சொல்லுகிறார்கள், ஆண்டவருடைய பிரமாணத்தை, ஆண்டவருடைய கற்பனைகளை அல்லது நம்முடைய வேத பிரமாணத்தை அவர்கள் கவனிக்காமல் போய்விட்டார்களாம். இது நிமித்தம் பல தண்டனைக்குள்ளாக, பல வேதனைக்குள்ளாக போய்விட்டார்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, விசுவாசியுடைய குடும்பங்களிலேயும் இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய கோபம், ஆண்டவருடைய தண்டனை, ஆண்டவர் அநேக இக்கட்டுக்குள்ளே அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். காரணம், கர்த்தர் எழுதி தந்த வேத வசனங்களை அதிகமான மக்கள் இன்றைக்கு சரியாக அதை வாசித்து அதை சிந்திப்பதில்லை, அதை கவனிப்பதில்லை. இந்த வசனத்தினுடைய ஜீவிக்கிறேனா என்று சிந்திப்பதில்லை. ஆகவே தங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றி வாழுகிறபடியினால் அநேக துன்பங்களுக்குள்ளாக மாறிவிடுகிறார்கள். நல்ல கவனிங்க. இந்த வேத புத்தகத்தை எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீர்களோ, இதை வாசிக்கிறீர்களோ, இந்த வசனம் என்ன சொல்லுறது கவனிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையை அங்கே உயர்த்தி மேலான ஸ்தானத்தை கொண்டு செல்லும். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், உன் வாலிப நாட்களில் இந்த வேதத்தை தூக்கி சுமந்தால் இந்த வயதாகும் நாட்களில் இந்த வேதம் உன்னை தூக்கி சுமக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. எத்தனை இந்த வார்த்தை விளங்கிற்று?
அப்படின்னா ஒன்று இளம் வயதில் நல்ல திடகாத்திரமாய், நல்ல பலனாய், நல்ல ஆரோக்கியமாய் இருக்கிற காலங்களில் இந்த வேதத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை தூக்கி சுமப்பாயானால் நீ வயதாகும் நாட்களில் இந்த வேதம் உன்னை தூக்கி சுமக்கும். இது சும்மா வரும் கட்டுக்கதை அல்ல. என்னுடைய வாழ்விலே நான் அதை கவனிக்கிறேன். நான் சின்ன வயதிலேயே இந்த வேதத்தை தூக்கினவன், சுமந்தவன், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன். நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலேயே ஒரு நாள் வேதத்தை படிக்க ஆர்வம். இப்போ நான் 10th படித்து முடித்த பிறகு நினைக்கிறேன், ஒரு நாள் பகலில் வீட்டில் இருந்தேன். ஆதியாகம், யாத்திராகம், இந்த 2 ஆகமம், 2 ஆகமத்தில் எத்தனை அதிகாரம் இருக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. எத்தனை? சத்தமாக சொல்லுங்க. அதுவும் சொல்ல தெரியல பாருங்க எல்லாருக்கும். 50, 40, 90 அதிகாரம் இருக்கு. இந்த 90 அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே ஆதியாகம், யாத்திரம் படிக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசித்து பாருங்க. ஆனால் ஒவ்வொரு வசனம் எவ்வளோ பெருசாக இருக்கும் இல்லையே, குண்டு குண்டாக இருக்கும். அப்போ இந்த வசனங்களை எல்லாம் ஒரு நாள் படித்து, அதை சின்ன வயசில் படித்து தான் நான் சாப்பிட்டேன், படித்து தான் தூங்கினேன். அவ்வளோ ஒரு வைராக்கியம் வேதத்தில். அவ்வளோ இந்த வேதத்தை நேசித்து நான் ஊழியத்துக்கு வந்த பின்பு இந்த எங்கே சென்றாலும் இந்த பைபிள் என்னை விட்டு விலகாது. ஒரு காய் வாங்க போனாலும், ஒரு இறைச்சி வாங்க போனாலும், உங்கள் பாஷையில் சொல்லுங்க, இறைச்சி வாங்க போனாலும், மீன் வாங்க போனாலும், எங்கே போனாலும் இந்த பைபிள் கையில் இருக்கும். அப்படி இந்த பைபிளை தூக்கி கொண்டே சுமந்ததுனாலே இன்னைக்கு உலகத்தின் பல நாடுகளுக்கு இந்த பைபிளை தூக்கி கொண்டே சுமக்கிறது. அல்லேலூயா. என் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மாத்திரமல்ல, இன்னைக்கு நல்ல இந்த வேதத்தை ஒழுங்கா நீங்கள் சும்மா கடமைக்கு வாசிக்கணும்னு வாசிக்காதுங்க. கொஞ்சம் படித்தாலும் இந்த வசனத்தை புரிந்து, இந்த வசனம் என்ன சொல்லு, இந்த வசனம் நான் ஜீவிக்கிறேனா, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என் பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி நான் நடத்தப்படுகிறதா என்பதை சிந்திக்க வேணும். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்கிறார்கள், தாங்கள் வாழ்ந்த அனுபவத்தில் பிள்ளைகளை வளர்க்கிறதில்லை. இன்றைக்கு உலகத்துக்கு நேராக வசனத்தை எல்லாம் விட்டு விடுகிறார்கள், ஆண்டவரை விட்டு விடுகிறார்கள். ஏன்னா வசதி வந்துட்டு, பணம் வந்துச்சு, சம்பாதித்து சேர்த்தாச்சு. ஆகையினாலே இன்றைக்கு என்ன செய்கிறார்கள், இந்த வேத பிரமாணத்தை கவனிக்கிறதில்லை. பிள்ளைகளுடைய விருப்பம் போல வாழ விட்டு விடுகிறார்கள். ஒரு நாள் பிள்ளைகளை நீ கெடுக்காதே, தண்டனை வாங்கி கொடுக்காதே பெற்றோர். இங்கே இருக்க யாராகிலும் அப்படி கண்சடையாய் பிள்ளைகளை விட்டு உலக அலங்கரிப்பிலே, ஆடம்பரத்திலே, உல்லாசத்திலே உங்கள் பிள்ளைகளை யாராகிலும் அப்படி நடத்துவீர்களானால் வேதத்தை கற்றுக் கொடுங்கள், வேதத்தை சொல்லிக் கொடுங்கள். அது உன் பிள்ளையை ஒரு நாள் அதை காப்பாற்றும், வழி நடத்தும். அதாவது ஒரு நாளிலே கவனிங்கள், ஒரு இன்ஜினியர், இப்போ எங்கே பார்த்தாலும் பிஇ இன்ஜினியர்னு சொல்லி படிக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த 2 எழுத்துக்கு ஒரு காலத்தில் ரொம்ப விலை மதிப்பு இருந்தது. பிஇ என்று சொல்லுகிற இந்த 2 எழுத்துக்கு ஒரு காலத்தில் ரொம்ப அதுக்கு விலை இருந்தது. அதை படித்து முடிச்சிட்டா போதும், நல்ல வேலை, நல்ல சம்பளங்கள் கிடைக்கும், மதிப்பு இருந்தது. இப்போ அதெல்லாம் பின்னு சொன்னாலே அது சாதாரணமாக போயிட்டு, அதுக்கு பெரிய சம்பளங்கள் கிடையாது. சாதா டிகிரி முடிக்கிற அளவு கூட ஒரு வேல்யூ இல்லாத அளவுக்கு போய்விட்டது. ஆனாலும் எல்லாம் கவனிங்க, ஒரு என்ஜினியர் பி முடித்து 4 ஆண்டுகள் படித்து அவன் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு வேலையில் சேர்ந்து அது 40,000 ரூபாய் சம்பளம் வாங்கினான். இந்த 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு 40 புத்தகத்தை படித்தானா? எத்தனை கவனிக்கிறீங்க? எத்தனை புத்தகத்தை படித்தானா சொல்லுங்க. எல்லாரும் வாய முடி இருக்க விடாது. வாத்தியர் வந்து நிற்க பிள்ளை கேட்டால் சொல்லணும். அல்லேலூயா. 40 எவ்வளோ சம்பளம் வாங்க சொல்லுங்க? 40,000 சம்பளம் வாங்க எத்தனை புத்தகத்தை படித்தானா? 40 புத்தகத்தை படித்தானா? இன்னைக்கு நீங்களும் நானும் உங்களை ரட்சிக்கப்பட, நாம் ஆண்டவருக்காக ஜீவிக்க, பரிசுத்த வாழ்க்கை செய்ய, பரலோகத்து போய் சேர்கிறது வரைக்கும் உள்ள காரியங்களுக்கு நான் படிக்க ஒரே புத்தகத்தை தான் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். எத்தனை ஏற்றுக்கொள்கிறீங்க? அந்த ஒரே புத்தகத்தையும் சரியாக படிக்காமல், அந்த ஒரே புத்தகத்தையும் சரியாக அதுக்குரிய கனத்தை செலுத்தாமல் அப்படியே இருக்கிறது. நான் கேட்குறேன், எத்தனை பேர் இந்த பைபிளை உள்ள அழுக்காக்கி வச்சுருக்கீங்க? கை தூக்கி அன்பை பார்ப்போம். எத்தனை பேர் இந்த பைபிளை உள்பக்க பேப்பரெல்லாம் அழுக்காக்கி வச்சுருக்கீங்க? 1 2 3
சரி, எத்தனை பேர் பல வருஷங்கள் ஆகியும் இந்த பைபிள் உள் பேப்பர்களை அழுக்காக்காமல் பத்திரமா வச்சிருக்கீங்க? கை தூக்கி காண்பிக்க பார்ப்போம். இதுக்கும் கை தூக்க மாட்டீங்களா? ஏதாவது ஒன்றில் சேர்ந்துருங்களா? ஒரு ஒன்றா நான் சொல்ல போகிறதில்லை. நான் ஆரம்பத்தில் திட்டிக்கிட்டேன், அதனால் எல்லாம் பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். சாரி. சரி, கேட்குது சொல்லுங்க. மறுபடியும் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. இந்த பைபிள் 10 வருஷமாக நான் வச்சுருக்கேன். இந்த பைபிள் என்ன செய்ய இப்பவும் புதுசு போலையே இருக்கு, நான் பத்திரமா வச்சிருக்கிறேன் சொல்கிறவங்க கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இன்னமும் தூக்க மாட்டீங்களா? உங்களெல்லாம் எங்கே அனுப்புகிறேன்னே தெரியலையே. லேலூயா. சத்தமா முன்னேற்க சொல்லுங்க பார்ப்போம். சிலர் பாருங்க 10 வருஷம் ஆனாலும் இந்த பைபிள் அழுக்கை ஆகாத பேப்பர். நான் சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனாகிலும் சரி, ஒரு விசுவாசி ஆகிலும் சரி, குறைந்தது 10 வருஷத்துக்கு ஒரு முறை பைபிள் மாற்றணும், பைபிள் கிழியணும், பேப்பர் அழுக்காகணும், பேப்பர் கிழிஞ்சிருக்கணும். பைபிள் பேப்பர் அழுக்காகல கிழியலைன்னு அர்த்தம் என்ன சொல்லுங்க? பைபிள் நீ திறக்கவில்லை, பைபிள் படிக்கவில்லை, பைபிளை புரட்டவில்லை. இப்போ இந்த வசனம் சொல்ல டக்கு டக்கு புரட்டி பாருங்க, எத்தனை காலம் தாங்கும்? அழுக்காகுமா? கிளியுமா? கிளியாதா? அழுக்காமா? ஆகாதா? அப்படின்னு இது சில பெருமை. இப்போ இத்தனை வருஷம் ஆச்சு என் பைபிள் இப்பவும் புதுசாக இருக்கு சிஸ்டர், இப்பவும் புதுசாக இருக்கு பிரதர். அப்படி அவன் பைபிளை தொடரல, நீ வசனம் வாசிக்காமல் வச்சிருக்க எல்லாம் அழுக்கப்படாமல். அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு முறையும் பைபிளை மாற்றணும். பைபிள் கிழிஞ்சு போச்சு, பைபிள் படித்து படித்து தேஞ்சு போச்சு. அதான் நமக்கெல்லாம் அந்த வசனம் என்ன அதை ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. வட இந்தியாவில் நம்ம ஊழியத்தில் தான் லக்னோ ஒரு ஊழியனுக்கு பாருங்கள், அந்த சபையில் ஒரு முறை அந்த அங்கே இருக்கிற பாஸ்டர் டேனியல் என்று சொல்லுகிறவர் அது சர்ச்சுக்கு வர ஒரு வீட்டுக்கு போனார். அங்கே ஒரு வாலிப தம்பி இருந்தான். அவர்கிட்ட சொன்ன, தம்பி இந்த பைபிள் எடுத்துகிட்டு வா, அவனை கொஞ்சம் வசனத்தை சொல்லி நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவன் பைபிள் எடுத்துகிட்டு வந்தான். அங்கே ஹிந்தி பைபிள். அந்த பைபிள் சில வசனங்களை அவர் சொல்லி இந்த வசனத்தை எடு அப்படின்னு சொன்னால் அந்த பேப்பர் இருக்காது அது பைபிளில். சரி, இன்னொரு வசனத்தை சொன்னால் அங்கே போனால் அந்த பேப்பர் இருக்காது. இப்படி பார்த்து பார்த்து பார்த்தா பைபிள் நிறைய பேப்பரே இல்லை. ஏன் இல்லை? விவரம் கட்டையும் நினைக்கிறீங்க, அப்படிதானா? அதான் விஷயம். அப்போ அவன்கிட்ட கேட்ட, தம்பி இந்த பைபிள் இந்த பேப்பர்லாம் நீ என்ன பண்ண? ஏன் இந்த பைபிளில் பேப்பர்லாம் இல்லை? பைபிள் பேப்பரே கம்மியாயிடுச்சு, இந்த வசனம் எல்லாம் இல்லையேன்னு. அவன் சொன்னான், நீங்கள் தான் பாஸ்டர் இந்த பைபிள் படிக்கும்போது வசனங்களை எல்லாம் நல்லா என்ன செய்யணும், எடுத்து புசிக்கணும், சாப்பிடணும்னு சொல்லி என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணீங்க. ஆகையினாலே நான் படிக்கும்போது எனக்கு எந்த வசனம் எல்லாம் என் உள்ளத்தை தொடுமோ சந்தோஷமாக இருக்கு, அதெல்லாம் அந்த பேப்பரை கிழிச்சு அப்படியே வாயில் போட்டு சாப்பிட்ருவேன். யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் பாருங்க, நீங்கள் அப்படி செய்தால் எப்படி பைபிள் வாங்கணுமா வாங்க வேண்டாமா? நீங்கள் பத்திரமா வச்சுருக்கீங்க, பெட்டிக்குள்ள இந்த பாம்பு மாதிரி இருக்கு. அப்போ பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் இந்த பிள்ளைகளை நேசிப்பாரா? உங்களை நேசிப்பாரா? இவ்வளோ அறிவை தந்து, இவ்வளோ பைபிளை தந்து, இவ்வளோ வசதியை தந்து, இதெல்லாம் தந்து, சமயத்தை தந்தும் இந்த வசனங்களை நீங்கள் நல்லா கவனிங்கள். சரி, இப்படி சொல்லிட்டே போனால் வேலை முடியாது, அடுத்த காரியத்துக்கு போவோம். ஆகையினாலே இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதபடி நீங்கள் இந்த வேதத்தை கவனியுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் இன்றைக்கு எங்கள் கவனிக்க வேண்டிய 3 காரியங்களை வேகமாக சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும்,
திருக்கரத்தால் தாங்கி என்னை. எல்லா வாய்களை திறந்து சத்தமாய் பாடுவோம். நடத்திடுமே திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. எவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. Thank you. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வசனங்களை கேட்கும்போது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, தலை கீழே போட்டு இருக்கக்கூடாது, நோய் பிடிச்ச கோழி மாதிரி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. நல்ல சுறுசுறுப்பாக உற்சாகமாக என்ன செய்யணும்? நல்ல வசனத்தை தாவீது இங்கே படிச்சிங்கன்னா நான் சொன்ன பல காரியங்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பேன். அதை தாவீது பைபிளை படிக்கும்போது கையில் பக்கத்தில் தேன் பாட்டில் வச்சுருப்பான் போல இருக்கு. வச்சிருப்பான்னு கிடையாது, வைத்திருப்பாவது போல. ஏன்னா அவன் சொல்லுகிறான், உங்களுடைய வேதத்தை அவன் படிக்கும்போது உங்களுடைய அது பொன்னிலும் பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கொண்டு ஒழுகும். அப்போ அந்த வசனத்தை வேதத்தை படிக்கும்போது எதை ஒப்பிட்டு சொல்லுகிறான்? பொன்னை காட்டிலும் தேனை காட்டிலும், அதை தேன் கொண்டு ஒழுகும் தெளிதேனிலை காட்டிலும் அது என்னது? மதுரமாக அழகாக சுவையாக நல்லா இருக்குது அப்படின்னு அவன் கையில் பக்கத்தில் கையில் தேனையும் ஒரு கையில் பைபிளையும் வச்சிருப்பான்னு நான் நினைக்கிறேன். நமக்கு அப்படி இல்லை. அப்படியே அல்லேலூயா. நல்லா உற்சாகமாக இருக்கீங்களா? ஆமாம், நான் இருக்க நாள் வரைக்கும் உங்களை தூங்க விட மாட்டேன், தலை கீழே போட விட மாட்டேன். அல்லேலூயா. நல்லா மீண்டும் கரங்களை தட்டி உற்சாகமாக எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வாலிப பசங்கள்லாம் எங்கே போனானே தெரியாது. எல்லாம் சிங்கப்பூருக்கும் யூகேக்கு அமெரிக்கா போயிட்டாங்களோ சம்பாதிக்கு. வீடுகளில் கிடையாது. எல்லாம் இந்த சபையில் ஒன்று இந்த வயசான கலடுக தானே இருக்குது, ரிட்டையர்டான கேஸ் தான் இருக்குது எல்லாமே. இங்கே பார்த்தாலும் அப்படி தான். எங்கள் சபையிலெல்லாம் வாலிப பசங்களாம் பாருங்கள், ஒரு தம்பி இங்கே உட்கார்ந்துருக்கான். அவன் இப்போ காலேஜ் பிஏ எல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். இந்த பசங்கள்லாம் சர்ச்சில் வாரத்தில் 4 நாளாகிலும் சர்ச்சுக்குள்ளே வந்திருப்பாங்க. 10th படிக்கிற பசங்க, +1 +2 இந்த காலேஜ் படி இதெல்லாம் என்ன செய்யும், ராத்திரி எல்லாம் சர்ச்சிலே வந்திருப்பாங்க. அது என்ன ராத்திரி வந்து இருந்துட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே பைபிள் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு காலை எழும்பி வீட்டுக்கு போவாங்க. குறைந்தபட்சம் வாரத்தில் 3 நாள் 4 நாள் செய்கிறார்கள். ஆராதனைக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து கர்த்தரை பாடி ஆராதிப்பார்கள். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு ரொம்ப வேதனை. அதெல்லாம் திட்ட வேண்டியதான் எனக்கு வாயிலே வருது. திட்டக்கூடான்னு பார்க்குறேன், வேறு திட்டு தான் வருது. நம்ம சபை தானே, அதனால் திட்டல தப்பு இல்லை. பிள்ளைகளை எங்கே போட்டு வந்தீங்க? கர்த்தருடைய கேட்பாரா கேட்க மாட்டாரா? வருஷத்தில் ஒரு கன்வென்ஷன், ஒரு முறை. ஆட்டம் பாட்டம் என்னைக்கும் இருக்கு, ஆனால் கன்வென்ஷன் ஒரு முறை தான். வேதத்தில் படிக்கிறோம், அந்த அந்நாள் வருஷந்தோறும் அங்கே ஆலயத்துக்கு போவா பலி செலுத்த. ஆனால் அந்த வருஷம் வித்தியாசமாக போன. அந்த வருஷம் எல்லா வருஷத்தை போல அல்ல, வித்தியாசமாக போய் ஒரு ஆலயத்தில் இறந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து நல்ல ஆண்டவர்களை போராடி ஜெபித்து எத்தனையோ வருஷகாலமாய் கிடைக்காத சில ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டு சந்தோஷமாய் வீட்டுக்கு போனாள். அவருடைய கண்ணீர் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது, அழுகை நின்று போயிட்டு. அதுபோல் இந்த வருஷம் நீங்கள் இந்த கன்வென்ஷன் பயன்படுத்துங்க. இனி வர ஒவ்வொரு கூட்டங்களிலும் அநேகரை கூட்டிக் கொண்டு வாருங்க, குடும்பத்தினரை கொண்டு வாருங்க. பிள்ளைகளை உள் சுத்த விடாதுங்க. பிள்ளைய படிக்கணும், அதெல்லாம் சொல்லணும், படிக்கட்டும். படிக்கிறது ஒரு பக்கம், படிக்கிறதுனால படிச்சோன்னே மார்க் வாங்க போகுது. இதெல்லாம் ஏன் சொல்லி இதெல்லாம் நம்மளால சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம். சில பிள்ளைகள் நீங்கள் டியூஷனை விட்டுட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, அப்படி தானே? எத்தனை பேர் அப்படி வந்திருக்கீங்க? டியூஷன் என்னைக்கும் போகலாம், கன்வென்ஷன் என்னைக்கும் கிடைக்காது, கர்த்தருடைய ஜீவ வார்த்தை கிடைக்காது. இன்னைக்கு முடிவில் கண்ணீர் சிந்துவீங்க. கூட்டத்தின் முடிவில் எங்கள் சர்ச்சில் இந்த பாருங்க தம்பி, இவனோட ஒரு தம்பி இருக்கான். அவன் இப்போ +2 தானே, +2 படிக்கிறான். போன வருஷம் அப்போது என்ன செய்தான்னா, அதாவது 10th அவன் படிக்கும்போது அவன் என்ன செய்வான்னா, நம்ம சர்ச்சு பக்கத்தில் தான் வீடு.
அவன் சாயங்காலம் 5-5:30 ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தான்னா பேக்கை தூக்கி அங்கே போடுவான், ட்ரெஸ்ஸை மாற்றுவான். இப்படி யாராகிலும் அவனை போல பசங்களை யாரோ அவனை வேண்ட வாழ்க்கை சர்ச்சையை தலை தெரிஞ்சால் போதும், எல்லாத்தையும் போட்டுட்டு நேர சர்ச்சைக்கு ஓடி வந்துடுவான். வீட்டுக்கு போக மாட்டான். நாங்கள் கோயில் கூட்டினே வச்சுருக்கோம். அவன் என்ன செய்வான்னா அப்படியே வந்து எல்லா காரியங்களையும் செய்வான். படிக்க போக மாட்டான். படினாலும் அது எக்ஸாம் பாஸ்டர் இன்னும் 2 வாரம் இருக்குன்னுவான். அவன் என்ன இப்படியே படித்து கடைசியில் அவன் இந்த கிறிஸ்மஸ் பரீட்சை அரையாண்டு தேர்வில் ஸ்கூலில் மேத்ஸுக்கு 27 மார்க் வாங்கணும். இந்த தாய் முக்கால் அழுவா வந்து, படிக்க சொன்னால் படிக்க மாட்டான் பாஸ்டர், எப்போ அங்கேயே வந்து கிடக்கான், சர்ச்சுக்குள்ளேயே வந்து கிடக்கான், நீங்கள் சொல்லுங்க பாஸ்டர். அவன் படிக்கவே மாட்டேங்கிறான், டியூஷனுக்கும் போக மாட்டேங்கிறான், வீட்டையும் படிக்க மாட்டேங்கிறான், சும்மா சர்ச்சுக்குள்ளேயே வந்து கிடக்கான், அங்கே பண்ணின்னு வாங்கிடும். அப்போ சரி நான் அம்மா அல்றாடா போய் படிடா அப்படின்னா, இல்லை பாஸ்டர் நான் படிச்சிடுவேன் அப்படிமா. கடைசியில் மேத்ஸுக்கு 27 மார்க்கு அந்த இல்லை கிறிஸ்மஸ் பரீட்சையில் அரையாண்டு தேர்வில். அதுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி எங்கள் சர்ச்சு வர ஒரு சிஸ்டர் அவனுக்கு கொஞ்சம் மேத்ஸ் டியூஷன் சொல்லி கொடுத்து நாங்களும் அதுக்காக அந்த பிள்ளைக்க பையனுக்காக ஜெபம் பண்ணோம். பாருங்க, ஒழுங்காக இருந்து படிக்க மாட்டான். அது அவ்வளோ நடந்தாலுமே சர்ச்சு காரியங்களும் வந்து கிடப்பான். குடும்பமான வரைக்கும் எல்லா வேலையும் செய்து பண்ணிட்டு கிடப்பான். அந்த கடைசி 10th அந்த ஆனுவல் எக்ஸாம் கடைசி எக்ஸாம் வந்தபோது ரிசல்ட் வந்த நேரத்தில் அது பாஸ் பண்ணிட்டான். மேத்ஸுக்கு 27 மார்க் வாங்கினவன் கடைசி எக்ஸில் 97 மார்க் வாங்கினான். அல்லேலூயா. அது எப்படி இந்த மார்க் வந்ததுன்னு தெரியாது. அந்த மார்க் எப்படி 27க்கும் 97க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? எவ்வளவு? 55 55 தானே? 70. இந்த 70 மார்க் எப்படி வந்துச்சு? ஒரு 4 மாதம் கேப்பில் யார் போட்டா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த எவ்வளோ மாக்குன்னு அழுதாளோ தாய், அதுக்கு பிறகு இது இது வெறிய சிரித்தான். அல்லேலூயா. என் பையன் ஆண்டவருடைய வேலைக்கு காரியத்தை செய்யறான், கர்த்தருடைய காரியத்தில் வந்தபோது பாருங்க, 27 மார்க் வாங்கின பையன் 97 மார்க். அவனுக்கு கவர்மெண்டில் 25,000 ரூபா கிஃப்ட் கொடுத்தாங்க. நான் சொல்ல போய் அந்த தம்பிகிட்ட கேளுங்க, அதில் 10,000 ரூபாய் எனக்கு காணிக்க கொண்டு தந்தாங்க. அல்லேலூயா. நான் ஏன் சொல்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைகளை இப்படி என்ன தான் பிள்ளைகள் படிக்கும், இப்படி என்ன தான் நாளைக்கு பிள்ளை எங்கே பிள்ளை ஓடும். நீ கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து பாரு. ஏன் சர்ச்சை கூட்டத்தை கொண்டு வந்தார்? என்ன 2 நாள் டியூஷன் போகலன்னு என்ன கெட்டு போச்சு? கர்த்தர் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? ஏன் கர்த்தரை காட்டிலும் உனக்கு என்ன டியூஷன் வந்துட்டு போகணும்? வேண்டான்னு சொல்லலை. இப்படி முக்கியமான காரியங்கள் வரும் பொழுது நானும் என் குடும்பமும் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஆராதிங்க, அப்படி பழகுங்க, பிள்ளைகளை பழக்குங்க. நாங்கள் எல்லாம் அப்படி தான் டீச் பண்ணுவோம் சபையில், பிள்ளைகள்லாம் அப்படி தான் வருவாங்க. ஆகவே அதனால் இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. சரி இருக்கட்டும். இப்போ என்ன செய்யப்படுகிறது? நான் முதலாவது சொல்லுகிற ஒரு வார்த்தையை படிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 16:17. கொஞ்சம் மைக்கில் எல்லாம் யாராவது வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும், மைக்காவது வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். சரி, நீதிமொழிகள் 16:17 சொல்லுகிறது, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவளுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். இந்த வசனம் நல்லா கவனிங்க. இந்த வசனம் தங்கள் நடக்கையை கவனிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தன் நடக்கையை கவனிக்கிறவன் ஆத்துமாவை காக்கிறான். அவன் நடக்கையை கவனிக்க வேண்டும். நடக்கை என்று சொல்லும்போது வே ஆஃப் லைஃப், அதாவது நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய செயல்பாடுகள் என்பதை காட்டுகிறது. இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த முறைமைகளின்படி நாம் நடப்பதற்கு இன்றைக்கி மக்கள் என்ன 2 விதமாக நடக்கிறார்கள். இன்றைக்கி ஆவிக்குரிய மக்கள், விசுவாசிகள், கிறிஸ்தவ மக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்படியே
அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும், அப்படியே அந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்படியே இந்த ஜாதிகள் கர்த்தருக்கு பயந்தும் இருக்கிறார்கள், தங்கள் விக்கிரகங்களை சேவித்தும் வந்தார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? கர்த்தரையும் பின்பற்றுகிறார்கள், ஆனால் கர்த்தருக்கும் பயந்து நடக்கிறார்கள், ஆராதிக்கிற ஆண்டவரேன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அந்த வார்த்தை தங்கள் விக்கிரகங்கள் அப்படின்னா தாங்கள் விரும்புகின்றவைகளை, தங்களுடைய மனசும் மாம்சம் விரும்பினவைகளையும் செய்கிறார்கள் என்று படிக்கிறோம். இப்படி டபுள் மைண்டில் நீ வாழக்கூடாது. ஆண்டவருக்காக ஜீவிக்க வந்துவிட்டோம். இயேசுவின் இந்த ரட்சிப்பை இல்லாமல் எத்தனை ஜனங்கள் கிடைக்கிறார்கள். அரசியல்வாதிக்கு கிடைக்கவில்லை, ஐஸ்வர்யவானுக்கு கிடைக்கவில்லை, அதிகாரிகளுக்கு கிடைக்கவில்லை, அரசியல் தலைவர்களுக்கு கிடைக்கவில்லை இந்த ரட்சிப்பு. ஆனால் எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த கர்த்தருக்கு எவ்வளவா நீங்க பயந்து கர்த்தர் ஒருவருக்கே சேவிக்க வேணும். யோசுவா சொல்லும் போது, நானும் என் வீட்டார் முதல் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையும் சேவித்து விக்கிரகங்களை சேவிக்க மாட்டோம், கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி நீங்களுடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்ற வாழ்ந்து விடாதிருங்கள். காலத்தின் கடைசியிலே வந்திருக்கிறோம். எனவே ஆண்டுடைய சத்திய வார்த்தைகளுக்கு நேராய் நீங்கள் கவர்ந்து போக வேணும். இப்ப நான் சொல்லுறேன், உங்களுடைய நடக்கை நீ கவனிக்க வேண்டும். நடக்கை உடைய செயல்முறைகளோட ஆவிக்குரிய ஜீவியத்தை நன்றாய் நீ கவனித்து நீ கடந்து போக வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு வசனத்தை படிங்கள். யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லு. யோபு 1:8 சொல்லுகிறது, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் தேவனுக்கு பயந்து பல விலகிறமாய் அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் சொன்னார். எல்லாம் கவனிங்க. இங்கே கர்த்தர் ஏன் இன்னைக்கு நீ உன் நடக்கையிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய ஜீவியத்திலே கவனம் வைக்க வேண்டும். நீ கவனம் வைக்கவில்லை என்றால் ஒருவன் உன்னை குடும்பத்துக்கு நேராக, உங்களுக்கு நேராக கவனம் வைக்கிறான். இங்கே வேதம் சொல்கிறது, சாத்தான் என்ன யார் மேல் கவனம் வைக்கிறான்? தேவனுக்கு பயந்த உத்தமனாகிய யோபின் மேல், யோபின் குடும்பத்தின் மேல் கவனம் வைக்கிறான். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் நடக்கை குறித்து கவனமாயிரு. இல்லை என்றால் சாத்தான் உன்மேல் கவனத்தை வைத்து, உன் குடும்பத்தின் மேல் கவனம் வைத்து, ஒரு எதிர்காலத்தை அழித்து, நீ பெற்ற ரட்சிப்பை இழக்க வைத்து, வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாம சின்ன பின்னமாய் போய்விடுவாய். ஆகையினாலே நீ உன் நடக்கையிலே கவனத்தை வை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, நமக்கு தெரியும், சாத்தான் கவனம் வைத்து விட்டான் என்றால் அந்த நிலைமை எவ்வளவு பயங்கரம், அது முடிவு எவ்வளவு பயங்கரம் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து, உடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தருடைய நம்முடைய வழிகளிலே கவனத்தை செலுத்தி தேவ பயத்தோடு ஜீவிக்க கர்த்தர் எல்லாருக்கும் கிருபை தருவாராக. எல்லாம் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 அல்லேலூயா. எல்லா சத்துட அதிகார வல்லமைகள் இந்த நாட்கள் அழிக்கப்பட வேண்டும். உங்களை ஏமாற்றுகிற, உண்மையை கவனம் வைக்கிற ஒரு குடும்பத்தின் மேலும் சத்துரு கவனம் வைக்கக்கூடாது. உடைய பிள்ளைகள் மேல் சத்துரு கவனம் வைக்கக்கூடாது. உடைய இன்றைக்கு பிள்ளைகளை சத்துரு தாறுமாறாய் இன்றைக்கு சாத்தான் கவனத்தை முதலாவது பிள்ளைகள் மேல் அல்லவா செலுத்துகிறான். பிள்ளைகளை நாசம் பண்ணுகிற ஒரு கொடிய காலத்தில் இருக்கிறோம். எல்லா வாய்களை தந்த ஒரு நிமிஷம் ஆண்டு ஒப்பு கொடு. ஆண்டவரே, என் மேல் சத்துரு கவனம் செலுத்தக்கூடாது, என் பிள்ளைகள் மேல் கவனம் செலுத்தக்கூடாது, என் புருஷன் மனைவி மேல் கவனம் செலுத்தக்கூடாது, என் குடும்பத்திலே சாத்தான் கவனம் செலுத்தக்கூடாது. ஆமென். கர்த்தரே என்னை காத்துக்கொள்ள வேண்டும். உம்முடைய கவனத்தில் நான் வைக்கப்பட வேண்டும். நான் என் வழிகளை கவனமாய் கவனிக்க காத்துக்கொள்ள என் கிருபைகளை தாருமப்பா என்று சொல்லி எல்லாம் நல்ல கரங்களை தட்டி, எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். சொல்லுங்க. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமை சிலுவையில் பலியானா பாவத்தை வென்று விட்டார் இயேசு. பாசம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை தந்து போடுங்களா. சில கையை கொண்டு வரல போல இருக்கு.
கையெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஹல்லேலூயா. தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவான். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவான். அதிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. எல்லாம் சேர்ந்து சத்தமாய், உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. தேங்க்யூ. எல்லாம் நல்ல வாய்களை திறந்து விட்டு கொடுத்து பாடுவோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதவும் கிருபை. தேங்க்யூ. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதவும் கிருபை. அநாதிசேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. அநாதிசேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தாய்தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகின்றேன், அபிஷேகம் செய்கின்றேன். தேங்க்யூ. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பிள்ளையெல்லாம் பாட்டி வடை சுட்ட மாதிரி கை தட்டுறீங்களே. இந்த வயசுல என்ன எப்படி அடிக்கணும் கையெல்லாம்? வயசானவங்க எல்லாம் அடிக்கிறாங்க. அவன் கேரளா மலையாளி சிலம் கை அடிக்க பார்த்தியலா? பாட்டு பாட பார்த்தியலா? அந்த பாலக்காடில் ஒரு சமயத்தில் வீட்டில் ப்ரேயர் மீட்டிங். அப்போ அதுக்கு என்ன செய்தான்னா, ஒரு அம்மா இறந்து அதோடைய வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து என்ன ஒரு செய்தி கொடுப்பதற்காக கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் இங்கே ஒரு 4-5 பேர் போனோம். ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து அதில் என்ன செய்கிறேன்னா, இந்த வாலிப பிள்ளைகள்லாம் எனக்கு முன்னாலே அப்படியே இருக்கிறாங்க, வயசானவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே என்ன செய்கிறேன்னா, இந்த பிள்ளைகள் பாடும்போது அடியை பார்த்தா நானே அசந்து போயிட்டேன். நம்ம தமிழ்நாட்டிலலாம் அப்படி கிடையாது. அது இப்படி அடிக்குது பாருங்க இந்த வாலிப பிள்ளைய. அதில் வெக்கமே இல்லை, பயம் இல்லை, ஸ்டைல் எல்லாம் கிடையாது. கர்த்தரை ஆராதிக்க எதுக்கு ஸ்டைல்? நல்லா இப்படி போட்டு அடித்து பாடு. பின்னால் ஒரு தம்பி, அவன் வாலிப தம்பி இருந்தான். அந்த தம்பி பக்கத்தில் எங்கூட பின்னால் ஒரு பிரதர் இருக்கார், ஒரு கீபோர்டு பிளேயர் பின்னால் இருக்க, எங்கூட கார் ஓட்டிகிட்டு வந்தார். அவர் இதுபோல் பின்னால் இருந்தார். பக்கத்தில் தம்பி இருந்தான். அவன் அடித்த அடியை பார்த்து பயந்து எழுப்பி ஓடியே போயிட்டார். நம்மளையும் அடிச்சு போடுவாங்க. அவ்வளோ அடி பாருங்க. நான் சொன்னல, ஆளே சாட்சி அங்கே இருக்கு. அப்படி அடிக்கிறாங்க பாடு. ஏன் நம்ம ஆண்டவர் ஆராதிக்க கொஞ்சம் நல்லா கைதட்டினா என்ன? அல்லேலூயா. இம்மட்டும் உதவின எவனே, இது கைதட்டுக்காக அடி. இந்த அடி காத்திடுவான். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவான்.
உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் அபிஷேகம் உங்கள் மேல எல்லா மேல தேவனுடைய அபிஷேக வல்லமை இறங்கட்டும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. தீண்டாது கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் ஆமென். சத்துனை தொட முடியாது, குடும்பத்தை தொட முடியாது, பிள்ளைகளை தொட முடியாது. நல்ல ஆவிலே விடுதலையாய் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து வல்லமை தேவனுடைய வல்லமை தேவனுடைய வல்லமை தேவ அக்கினி இறங்கி வரட்டும். தேவ அக்கினி எல்லாம் மேலும் இறங்கி வரட்டும். ஹல்லேலூயா. தேவ அபிஷேக வல்லமை எல்லாரையும் கர்த்தர் ஆவியிலே நிரப்பட்டு செத்த அனுபவங்கள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா செத்த கிரியைகள் கர்த்தருடைய நாமத்தில் அகன்று போகட்டும். In the name of Jesus Lord, in the name of Jesus Lord. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே வல்லமை சத்துட அதிகார வல்லமைகள் துஷ்ட சக்தி அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். ஹல்லேலூயா. இக்கபாரா ஷக்கலதா ரிகமாரா தீமாரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரதலர பல 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 சந்துரி கந்தராதி பாரியா. ஹல்லேலூயா. தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். கவனியுங்கள், இந்த கைதட்டு என் மாறக்கூடாது. இது ஸ்டார்டிங் தான். நாளைக்கு இதை விட ஃபார்வேர்டாக போகணும் இல்லையே? அடுத்த நாள் அதை முடிச்சு வீட்டுக்கு போனால் உங்களை இந்த கைதட்டு இந்த அபிஷேகம் போகக்கூடாது. சும்மா தூங்கி தூங்கி செத்தை அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே இயேசுவே காலம் முழுவதும் இந்த முக்கால இழிஞ்சிருக்க இந்த தோத்திரம், இந்த உறங்கி பாட்டெல்லாம் விட்டுக்கிட்டு நல்லா 10 சோத்திரம் பண்ணாலும் உயிருள்ள சோத்திரத்தை பண்ணும். சோத்திரம் என்ன மந்திரம் சாத்தானை வெல்லும் தந்திரம். சொல்லுங்களா? என்னவா வாயில நுழைஞ்சதா? ஸ்தோத்திரம் என்ன மந்திரம் சாத்தானை வெல்லும் தந்திரம். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்களா? சிஸ்டர் பிரதர், சோத்திரம் என் மந்திரம் சாத்தானை வெல்லும் தந்திரம். இனி அதை கொஞ்சம் உயிரா சோத்திரம் சொல்லுவேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அப்போ நம்முடைய சபைகள் எல்லாம் செத்து கிடக்கு. அல்லையும் கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் எங்கிட்டே சொல்லுவாங்க, எங்கிட்டே எங்களோட பாசலன்னு சொல்லுவாங்க, பாசம் கன்னியாகுமரிக்கு மட்டும் வந்துடாதுங்க, நீங்கள் இங்கே அங்கேயே இருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா உங்கள் சபை எங்கள் சபைக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. ஆராதனைகள், அந்த ஜபங்கள், அந்த வசனம் கேட்பது, வசனம் எல்லாத்துலேயும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும், நம்ம சபைகளெல்லாம் வளரணும். இந்த நாட்களிலே இந்த கன்வென்ஷன் தான் உங்களை உயிர்ப்பிப்பதற்கு. சும்மா பாரம்பரிய வடாந்தர கன்வென்ஷன் 67 97 37 அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த கன்வென்ஷன் என்ன செய்யணும், உயிர்ப்பிக்கிற கன்வென்ஷனாக மாறும், இல்லை விடுவிக்கிற கன்வென்ஷனாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா. Thank you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஸ்தோத்திரம். இனி அடிக்கவே ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இன்னும் ட்ரம் அடிச்சு தான் நிறுத்த வேண்டியிருக்கு. சரி, அடிச்சுட்டே இருங்க, தப்பு இல்லை. கர்த்தர் மகிமைப்படுவார். இப்போ நல்ல கவனிங்க. கவனம் இந்த நாட்களில் ஏன் ரொம்ப தேவை என்பதை ஒரு வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம், இல்லை தெரிந்த வசனம்தான். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை படிக்கலாம். ஆனபடியினாலே
ஞானமற்றவளைப் போல நடவாமல், அந்த வார்த்தை பாருங்க, ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்க. இது வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் சொல்லியே ஜோமனம் சொல்லும். ஆனால் அதை வசனத்தை ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. இப்போ என்ன சொல்ல ஆண்டவர் சொல்ல, நீங்கள் முந்தின நாட்களில் 2024 வருஷம் இருந்தது போல் 2025 வருஷம் இல்லை. நாளைக்கு வரப்போகிற நாட்கள் இப்படி இராது. நாட்கள் செல்ல செல்ல பொல்லாததாக கடும். நமக்கு அவ்வளவு பெரிய தெரியதில்லை. உலக நாடுகளை எல்லாம் பார்க்கின்ற போது, செய்திகளை கேட்கும் போது, இன்றைக்கு நாட்கள் எவ்வளவு பொல்லாததாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் முடிவு அழிவு வரப்போகிறது. ஆண்டவர் இயேசு எவ்வளவு சீக்கிரத்தில் சபையை சேர்க்க வருகிறார் என்பதை இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நாட்கள் பொல்லாததாய் மாறி கொண்டிருக்கிறபடியினாலே இந்த காலத்தை ஒவ்வொருவரும் பிரயோஜனப்படுத்துங்க. அதுக்கு பிரயோஜனப்படுத்ததான் என்ன செய்கிறது? 15ஆம் வசனத்தில், ஞானம் மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பாருங்க. இந்த வார்த்தை பவுல் எபேசு சபை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், நீங்கள் கவனமா நடந்து கொள்ள பாருங்க. நீங்க முந்தைய நாட்கள் நடந்தது போல நடக்காதிருங்கள். அதனால தான் உங்களை திட்டிக்கிட்டே இருக்கேன். உங்க பிள்ளைகளை கொண்டு வாங்க, வாலிப பிள்ளைகளை கொண்டு வாங்க, படிக்கிற பிள்ளைகளை கொண்டு வாங்க. நாட்கள் பொல்லாதது. இனி படிச்சு பெரிய பட்டமத்தை சம்பாதிக்க போற காலமெல்லாம் இல்லை. பல்லவத்து போன ஆண்டோட்டத்தில் போய் சேரணும், பிள்ளைகள் தேவபக்தியை வளரணும். அதுக்கு என்ன செய்யுங்க? காலம் பொல்லாத போயிட்டு நீ அதுவே கவனம் உனக்கு தேவை. ஞானம் உள்ள பிள்ளைகளை போல கவனமா நடந்து கொள்ளப்பாங்க. இந்த கவனம் சொன்ன நம்ம எல்லாம் இப்ப சொன்னா எனக்கு நிறைய காரியங்கள் சொல்ல வந்துகிட்டே இருக்கு. சொன்னா உங்களுக்கு நேரமும் போயிடும். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும்? எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும் சொல்லுங்களா சத்தமா? கேட்கல. மீட்டிங் முடியும் போது வீட்டுக்கு போகணும். மீட்டிங் முடியும் போது வீட்டுக்கு போகணுமா? மீட்டிங் முடிஞ்சு அடுத்து ஈட்டிங் இருக்கும். அப்போ ஈட்டிங் இல்லை உங்களுக்கு, அப்படி சாப்பாடு இல்லை. சரி, ஒரு 10 மணிக்கு இவங்களே போனால் போதும். நிறைய அப்போ அதுக்கு மேலே போக மாட்டீங்க. போக சொன்னாலும் அப்படி தானே. கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் நிறைய நேரம் உட்கார்ந்துருப்பாங்க. அல்லேலூயா. நம்ம மாவட்ட பாஸ்டர் சொன்னார், ஒரு சபைக்கு போனாராம். அங்கே 10:45 12:45 பாஸ் எங்கே எத்தனை முக்கால் முடிஞ்சது 10:30 முடிஞ்சதாமா. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு போனாங்களாம். நம்ம ஃபுல் காஸ்பல்ல இல்லை, வேற காஸ்பல்ல. சரி, இப்போ நல்ல கவனம். நீங்க நல்லா சொல்லுங்க. ஒரு காரியத்தை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண விளக்கி சொல்றேன். கவனம் சொன்னா என்ன? ஒரு மெடிக்கல் காலேஜ், மருத்துவ கல்லூரி ஒன்றிலே ஒரு கிளாஸ் நடந்து கொண்டே இருந்தது. அந்த கிளாஸ் நடக்கிற நேரத்தில் அந்த கல்லூரியுடைய டீன், அந்த முதன்மையாக இருந்ததை செய்யக்கூடிய அந்த டீன் அந்த கிளாஸுக்கு சென்றார். நல்ல கவனிங்க, சிந்திக்க வேண்டும். அப்போ என்ன சென்ற போன போது அவர் சொன்னார், இன்றைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் டீச்சிங் கொடுக்க வந்திருக்கிறேன், கொஞ்சம் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். எல்லாரும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். ஆகவே ஏன்னா அவர் சொன்னார், நாம் இப்போ நீங்கள் வந்திருக்க உங்கள் வேலை பணி மற்றவளை போல வேலை அல்ல, ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா உயிரை பாதுகாக்கக்கூடியது. சாக போறேன், சாக விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்க. அந்த வேலைத்தான் செய்ய போய், அதுக்கு தான் படிக்க வந்திருக்கிறீர்கள். ஆகவே மற்றவர்களுக்கு கவனத்தை காட்டிலும் உங்களுக்கு அதிக கவனம் தேவை என்று ஒரு காரியை சொல்லி எல்லாம் கவனிங்க. அந்த முன்னாலே ஒரு டெட் பாடி, ஒரு செத்த பிணத்தை, பொதுவாக மெடிக்கல் காலேஜ் கல்லூரி மருத்துவ டாக்டர் படிக்கிறதுக்கு இந்த ட்ரைனிங் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு செத்த பிணத்தை எல்லாம் தைலம் போட்டு அது நீண்ட நாட்களாக இந்த ட்ரைனிங்காக பக்குவப்படுத்தி வைத்திருப்பார்கள். ஒரு டெட் பாடி, இந்த செத்த சரீரத்தை கொண்டு முன்னாலே படுக்க வைத்தார். வைத்தபடி சொன்னார், நான் செய்வதைப் போல நீங்கள் செய்ய வேண்டும். அதில் கவனிங்க, நான் செய்வதைப் போல நீங்கள் என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப கவனம் தேவை. ஆகவே நான் செய்வதை பார்த்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தாருன்னா, அந்த டெட் பாடிக்கு முன்னால் போய்
அந்த பிணத்துடைய வாயை திறந்து, கவனிங்க, வாயை திறந்து இந்த விரலை உள்ளே போட்டு அப்படி எடுத்து வாயில போட்டு சூப்பினார். விரலை வாய்க்கு போட்டுட்டு பிறகு என்ன செய்த, வாயில போட்டு விரலை சூப்பினார். இப்ப சொன்ன, இப்ப நீங்க எல்லாரும் ஒருத்தரா வந்து இதை செய்ய போறீங்க, எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் அங்கேயே ஒமாட்டு, இப்பவே இங்கே சில ஒமாட்டிக்கிட்டு வருது இல்லை? அப்போ என்ன அப்படி எப்படி இருக்கும்? இத்தனை எல்லாம் வாலிப பிள்ளைங்க பசங்க. ஆனால் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியும். போனால் மார்க்கு கிடைக்காது, ஃபெயில் ஆக்கிடுவாங்க. அதனால செய்தான் ஆக வேண்டும், என்னமோ சரி அப்படி சொல்லி ஒருத்தராக லைனாக போய் என்ன செய்தார்கள், அந்த செத்த பிணத்துடைய வாயில கையை போட்டு அந்த என்ன வாயில விரலை போட்டு சூப்பினாங்க. சூடு எல்லாம் வெளியே போய் ஓ ஓ ஓன்னு வாந்தி பண்ணு, எல்லாம் வாந்தி பண்ணு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இந்த ரெடியும் எல்லாம் வாமிட் பண்ணி வாந்தி பண்ணி கடைசியில் எல்லாம் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டார். வந்து கூப்பிட்டுட்டு அவர் சொன்னார், இப்போ நான் செய்தது நல்லா கவனித்து பார்க்கணுன்னு அவங்க சொன்னேன். நான் அதை வாயில் போட்டு வாயில் போட்டு நான் சூப்பின பிறகு எனக்கு ஒன்றுமே ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல கவனி. அவர் என்ன செய்தார், அவர் இந்த ஆள்காட்டி விரலை அந்த பாடியுடைய வாயில போட்டார், இந்த நீண்ட விரலை வாயில போட்டு சூப்பினார். அவர் டக்கு டக்குன்னு செய்வார், இப்படி போட்டு எடுத்துட்டு இப்படி போட்டு சூப்பினார், அவ்வளவுதான். இவங்க எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா, இவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க, அதுல போட்ட விரலை எடுத்து எங்க போட்டு சூப்பினாங்க, வாயில போட்டு சூப்பினாங்க. இதான் விஷயம், இதான் பாமிதம். அதான் சொன்ன, இதான் கவனம் என்று சொல்லுகிறது. இப்போ எத்தனை எவ்வளோ புரிஞ்சது இல்லை? கவனம்னா எவ்வளவு முக்கியம் இல்லை? அப்படியானா இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவியம் அவங்களை விட நம்ம இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் இயேசுவுக்காக ஜீவித்து நாம் நேசிக்கிற கட்டடத்தில் போய் சேர வேண்டும். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இன்னைக்கு நீ எப்படியோ வாழ்ந்து, எப்படியோ ஜீவித்து, எப்படியோ பாட்டுப்பாடி, எப்படியோ கொட்டடிச்சு, எப்படியோ பிரசங்கத்தை பண்ணி, எப்படியோ ஊழியத்தை செய்து, எப்படியோ ஒரு ஜீவியம் செய்து நீ போனால் முடியாது. ரொம்ப கவனம் தேவை. நாட்கள் பொல்லாதது, நீ கவனம் தேவை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஏன் இந்த நாட்களிலே என்ன செய்யப்படுகிறது, கர்த்தருடைய வேதத்தை நீங்கள் படிக்கிற பொழுது கவனமாய் நடக்க வேண்டும். அதாவது எதிலே கவனம் செலுத்த வேண்டும், அதை எபேசியர் 4ஆம் அதிகாரம் அதோடைய 22ஆம் வசனத்திலே படிக்கிறோம். எபேசியர் 4:22. அந்த வசனத்திலே படிக்கிறோம், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. இங்க என்ன படித்தான், நான் சொன்னதை இந்த முதல் பாயிண்ட் என்ன, உங்கள் நடக்கையை கவனிக்க வேண்டும். நீங்க நடக்கிற விதம் எப்படி, எப்படி நடந்து கொள்ளுகிறோம், எப்படி கவனமாக ஜீவிக்கிறோம் என்பதை இங்கே பவுல் சொல்லுகிறார். அவனுடைய முந்தின நடக்கையை நல்ல அதான் நடக்கையை கவனிக்க வேண்டியது. அந்த பழைய மனுஷனுடைய நடக்கையை நீங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் நம்ம நல்லாவே தெரியும். அந்த வசனத்தின் ஆழத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதை கடந்த காலம் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, கர்த்தருக்குள் வருவதற்கு முன்பு, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பு, அபிஷேகம் பெறுவதற்கு முன்பு இருந்த அந்த நடக்கையை காட்டிலும் இன்றைக்கு அந்த அதெல்லாம் பழைய நடக்கை. அந்த என்ன அதையெல்லாம் நீங்கள் மாற்றிவிட்டு, அந்த பழைய செயல்பாடுகள் முறைகளை எல்லாம் மாற்றிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதெல்லாம் களைந்து போடுங்க. ஒரு புதிய நடக்கைக்கு நேராக கடந்து வர வேணும். ஏன்னா வாழ்க்கையிலே நிறைய பேருடைய வாழ்விலே அந்த பழைய மனுஷன் இன்னும் சாகவில்லை. ஞானஸ்நானம் தான் எடுத்திருக்கிறாங்க, அபிஷேகம் தான் பெற்றிருக்காங்க, அந்நிய பாஷை தான் பேசுறாங்க. ஆனால் பழைய அந்த அனுபவங்கள் மாறல, இன்னும் பழைய அந்த கோபம் மாறல, பழைய சிடுசிடுப்பு மாறல, பழைய குறை புரணி பேசுகிற பழக்கம் மாறல, பழைய என்ன செய்கிறது அதை வாயில் வந்த வார்த்தையை பேசுறது மாறல, என்ன செய்யணும் பழைய இந்த நாள் பார்க்கறது மாறல. வீடு கட்டுனா கல்யாணம் வச்சா இந்த நாள் தான் வைக்கணும், புதன்கிழமை தான் வைக்கணும். அவங்களும் என்ன முகூர்த்த நாளை பார்த்து நல்ல நாள் பார்த்து தான் செய்கிறாங்க. அவன் என்ன பழைய நடக்கையில் தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்க வண்டி ஓடுது. ஆண்டவர் சொல்லுகிற இந்த பழைய நடக்கை எல்லாவற்றையும் நீ மாற்று. நீ கர்த்தரை விசுவாசித்து அந்த புதிய மனுஷனாகிய இயேசுவை நீ தரித்து கொண்டு அதிலே மாற வேண்டும். இதை இந்த நல்ல கவனிங்க, பவுல் இதை இந்த எபேசு சபைக்கு சொல்லுகிறார்.
இதை சொன்ன பவுல் அவர் எப்படி இருந்தார் என்றால், அவருடைய ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ரோமர் 7:23, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிற்று என்று படிக்கிறோம். அல்லேலூயா. இந்த வசனத்திலே நல்ல கவனிங்க, வாசித்து அவ்வளவு சீக்கிரம் புரியாது. என்ன சொல்லுது? என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் காண்கிறேன். இப்ப கொஞ்சம் கவனிங்க, எத்தனை பேருடைய வாழ்விலே இந்த பவுல் என்னுடைய ரெண்டு பிரமாணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒன்று மனதிலே வைக்கப்பட்ட வேத பிரமாணம் ஒன்று இருக்கிறது. அதே நேரத்திலே என்ன செய்து வேறொரு பாவ பிரமாணம் ஒன்று எனக்குள்ள அவயவங்களிலே கிரியை செய்கிறது என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்க வேண்டும். எத்தனுடைய வாழ்விலே இந்த ரெண்டு பிரமாணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அத வேத பிரமாணமும் பாவ பிரமாணமும் ரெண்டையும் பவுல் ஊழியம் செய்கிறான், பிரசங்கம் பண்ணுகிறான், அற்புதங்களை செய்கிறான், சபைகளை கட்டுகிறான். எல்லாம் செய்தாலுமே அவனுடைய வாழ்க்கையில் ரெண்டு பிரமாணம் இருக்குது. ஒன்று மனதின் பிரமாணமாகிய வேத பிரமாணம், இன்னொன்று பாவ பிரமாணம். இந்த ரெண்டு நாளும் நான் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இது என்ன செய்ய, இந்த பாவ பிரமாணம் இது இருக்கிறதுனாலே 19ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். 20ஆம் வசனம், நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப இன்னைக்கு என்ன செய்யப்படுகிற பாருங்க, இந்த பாவ பிரமாணம் ஒன்று இருக்கிறபடியினாலே நீ விரும்புகிற காரியத்தை உன்னால் செய்ய முடியல, விரும்புகிறபடி அதை செய்ய முடியல. கத்தருக்காக இப்படி வாழணும், இப்படி ஜெபிக்கணும், இப்படி கத்தருக்காக உழைக்கணும், ஓடணும், ஊழியம் செய்யணும் எல்லாம் சொல்லுகிறோம், விரும்புகிறோம். ஆனால் அந்த பாவ பிரமாணம் உன்னை செய்ய விடாமல் உன்னை கட்டி அடக்கி வச்சிருக்கு. தேவனுடைய காரியங்களுக்கு எதையும் செய்ய விடாமல் உன்னுடைய பாவ பிரமாணம் அதை செய்து கட்டி வைத்திருக்கிறது. இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் நடக்கையை, உன் வாழ்க்கை முறையை கவனித்துப்பார். இந்த ரெண்டு பிரமாணத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாயா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இந்த இன்னைக்கு நமக்குள்ளே பாவம் சொன்ன உடனே என்ன செய்கிறோம், நான் அதை பண்ணனா, இதை பண்ணா, அப்படி பண்ணா, இப்படி பண்ணனான். ஆனால் இன்னைக்கு அவிசுவாசியுடைய வாழ்வில் இருக்கிற பாவம் வேறு, விசுவாசியுடைய வாழ்வில் இருக்க பாவம் வேறு. பவுல் சொன்னார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தால் அது பாவமாகும் என்று சொல்லுகிறார். நீதிமொழி படிக்கும் தீய நோக்கம் பாவமாம் என்று சொல்லி படிக்கிறோம். இதுபோல நிறைய பாவ பட்டியலை, விசுவாசத்தில் வராத எல்லாம் பாவமே, இப்படி எல்லாம் நிறைய பாவங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்விலே வருகிறது. இந்த பாவ பிரமாணங்கள் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்வை விட்டு இது நாட்கள் பொல்லாதது, இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். எத்தனை பேரை கவனிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க? எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பாவம் ஒரு மனிதனை அப்படியே என்னென்ன செய்யும் தெரியுமா? பாவம் எப்படின்னா, நம்ம உலக மனுஷனை பார்த்து நீ பாவி பாவின்னு மனம் திரும்புகிறோம். ஆண்டவர் இயேசு சபையை பார்த்து சொன்னார், உலகத்தில் ஒரு பாவம் இருக்கு, குறை இருக்கு, மனம் திரும்பு. அந்த வெளிப்படுத்த 2:4 ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு தெரியும். வெளிப்படுத்த 2:4, நீ என்ன நிலைமை இந்த விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே சிதக்கிரியிலே மனம் திரும்பு. நம்ம எல்லாம் செய்கிறோம், அவன் பாவி குடிகாரன் மனம் திரும்பணும், அந்த காரணம் மனம் திரும்ப வேண்டும், அந்த சபையால் மனம் திரும்ப வேண்டும் எல்லாம் சொல்றோம். ஆனா வேதம் என்ன சொல்ற, சபை மனம் திரும்பு, உனக்குள்ளே பாவ பிரமாணம் இருக்கு, இதோடு விழுந்து போய்விட்டாய், ஆதியிலே செய்த கிரியைகளை செய்யாமல் போய்விட்டாய், ஆதியில் இந்த ஜெப அனுபவங்கள் போய்விட்டது, ஆதியிலே ஆண்டவருக்காய் உழைத்த உழைப்பு, கொடுத்த ஒரு காலத்தில் எல்லாத்தையும் ஆண்டவருக்காய் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இன்றைக்கு அது உன்னை விட்டு விலகி போயிட்டு இன்னும் குடும்ப உலகத்துக்காய் பிள்ளைகளுக்காய் சேர்த்து 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 வைக்க வேண்டும் என்ற நிலைமை வந்து விட்டது. விழுந்து விட்டாய், இன்னும் நிலைமை விழுந்தாய், மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையிலே சில பாவங்கள் மறைந்து கிடக்கு, அது என்ன செய்ய நமக்கு தெரியாது. ஆனால் இதை எல்லாமே என்ன செய்யப்பட வேண்டும்? இது எல்லாரும் தேவ சமூகத்தில் நல்லா கவனிங்க. உன்னை சுத்தம் பண்ணி கன்வென்ஷனுடைய முதல் நாளிலே
உங்களுக்குள்ளே மறைந்து கிடக்கிற பாவம் அல்ல கர்த்தர் உணர்த்துகிற காரியங்கள், குறைபாடுகள் எது இருக்குமானால் இன்றைக்கு உன்னை விட்டு அகற்றி கர்த்தருடைய சமூகத்திலே நீ வேத பிரமாணத்தை ஜீவிக்க உன் நடக்கையை, உன் வாழ்க்கையை நீ சிந்திக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. இப்போ அந்த பாவம் ஆண்டவர் சொன்ன அடிக்கடி வெளிப்படுத்தலையும் படிக்கிறோம், யோவானிலையும் படிக்கிறோம். பாவம் நம்மை இரத்தம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க நம்ம சொல்றோம், எல்லாருக்கும் தெரியும். திருவந்த ஆராதனைகள் எல்லாம் சொல்றோம். அப்ப இதை என்ன செய்கிறது? இந்த பாவம் இன்றைக்கு நம்மை விட்டு சரியாக நீக்கப்படாவிட்டால், அகற்றப்படாவிட்டால், இந்த பாவம் நம்மை விட்டு நீங்கின சுத்தமாக்கப்படாவிட்டால் அது என்ன செய்யும் என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு வேதத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவருடைய எரேமியா 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. எரேமியா 5:25, உங்கள் பாவங்கள் நன்மையை வரவிடாமல் தடை செய்கிறது என்று எழுதியிருக்கிறது. பாவம் என்ன செய்யுமாம்? உங்கள் நன்மையை வரவிடாமல் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. அவங்க இந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள். அதனால்தான் ஆதியாமத்தில் படிக்கிறோம், நீ நன்மை செய்யாததால் பாவம் வாசப்படியில் என்ன கிடக்கும்? படுத்து கிடக்கும். வீட்டு வாசப்படி எது படுத்து கிடக்கும்? பொதுவாக சொல்லுங்க, நாய்கள் தான் படுத்து கிடக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொன்ன நாய் எல்லாம் படுத்து கிடக்குது, உன் பாவம் படுத்து கிடக்காது. உனக்கு தெரியாது. அது வீட்டுக்குள்ளே வர நன்மையை வர விடாமல் தடுக்கும், அது கெடுக்கும். பிள்ளையை ஒழுங்க வாழ விடாது, அதை செய்யும். அது என்ன செய்யும்? அது கெடுக்கும். ஆகவே நீ நன்மை, பாவம் நீக்கப்பட வேண்டும். ரெண்டாவது, பாவம் இதை நீக்கப்படாவிட்டால் அல்லது நம்மை விட்டு அகற்றப்படாவிட்டால் அது என்ன செய்யுமாம்? எண்ணாகமம் 32ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 32:23 இந்த வேதம் சொல்லுகிறது, பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். இந்த வசனம் கடைசியில், பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். எந்த ஊருக்கு சென்றால், தப்பி சென்றாலும் அது உன்னை விட்டு விடாது. பாவம் தொடர்ந்து நம்மை பிடித்து கொண்டே போகிடமில்லாது வரும், முன்னேற விடாது, வாழ விடாது. இந்த வீட்டில் எந்த வீட்டுக்கு போனாலும், இந்த வீடு சரியில்லை, அந்த வீட்டு போனா எங்க போனாலும் உன்னை வாழ விடாது, அது தொடர்ந்து பிடிக்குமா. மூன்றாவது, இந்த பாவம் என்ன செய்யுமாம்? வேதம் சொல்லுகிறது, ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12, ஓசியா 13:12 சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அதில் கவனிங்க, இந்த பாவம் ஏன் பாவம் நீங்க வேண்டும், சுத்தம் பண்ணப்பட வேண்டும் என்று அடிக்கடி சொல்லுகிறோம். அடிக்கடி திருவிருந்து வைத்து அந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஜெபிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். இந்த பாவம் நீங்காவிட்டால் அது என்ன செய்யும்? பத்திரப்படுத்தி வைக்க பத்திரமா இருக்குமா. எது? பணம் அல்ல பத்திரமா இருக்கிறது. எது சொல்லுங்க? பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்குமா. அது எங்க பத்திரப்படுத்த வைக்கப்பட்டிருக்கும்? யோபின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், யோபு 20:11 படித்தீர்களானால், உடைய பாலவயதின் பாவங்கள் எலும்புகளில் அடைக்கப்பட்டு அது மண்ணிலே போய் படுத்துக்கொள்ளும் என்று எழுதி இருக்கிறது. நல்ல கவனிங்க, பாவம் இன்றைக்கு நம்மிடத்திலே கிரியை செய்யுமானால் இந்த பாவம் மறைந்திருந்து அது மண்ணில் போய் படுத்து கிடக்குமா. எந்த மண்ணில்? பல்லோகமே சொந்தமே ஜோதி தோன்னு தேசம் ஒன்று பாட்டு பாடிக்கொண்டு மண்ணில் போடுறாங்க இல்லையா, அந்த மண்ணுக்குள்ள இந்த பாவமும் என்ன செய்ய போய் படுத்து கிடக்குமா. தாழ்ட்டு இந்த மண்ணுக்குள்ள அங்கே பத்திரமா இருக்குமா, அது கெட்டு போகாது. அது என்ன சரீரம் அழுகும், அங்கே என்ன செய்யும்? ட்ரெஸ் எல்லாம் போயிடும், எல்லாம் அழுகின பாவம் அழுகாது, பத்திரமா மண்ணுக்குள்ளே பத்திரப்படுத்தப்பட்டு இருக்குமா. மாத்திரமல்ல, இந்த பாவம் என்ன செய்யும்? அது 5வதாக சொல்லப்படுகிறது. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்றது. ஏசாயா 59:12, உங்கள் பாவங்கள் உங்கள் விரோதமாக சாட்சியிடுகிறது. நல்ல கவனி, நியாயத்தீர்ப்பு நாளிலே இந்த பாவம் அங்கே வந்து உன்னை குறித்து சாட்சி சொல்லுமா. அவ இன்னைக்கு இந்த பாவம் என்று எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ஏன் இது பாவங்கள் மனுஷனை விட்டு வீங்க வேண்டும்? இந்த வார்த்தையை உள்ளே வெளியே எங்கே யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும், அருமை சகோதரா சகோதரி, என் நண்பனே, இன்னும் நீ பாவத்தில் தரித்திருந்தால், பாவத்தை மறைத்து வைத்திருந்தால் இந்த நிலைமைகளுக்குள்ளாயின் வாழ்க்கை கடந்து போகும். நியாயத்தீர்ப்பு நாளிலே அது உனக்கு விரோதமாக சாட்சி சொல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இன்னைக்கு நாம் என்ன செய்யும்? நடக்கையை கவனியுங்கள். அங்கே 2 பிரமாணம் நமக்குள் இராதபடி தேவ பிரமாணத்தை ஏற்றதா ஜீவிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. 2வதாக எதை கவனிக்க வேண்டும்? 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும் போது, 2 பேதுரு 1:19 அது உறுதியான தீர்க்கதரிசன வசனம் உண்டு. நமக்கு உண்டு
உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அல்லேலூயா. இங்கே படிக்க எதை கவனிக்க வேண்டும்? விளக்கை கவனிக்க வேண்டும். பெரிய வசனம், நிறைய வார்த்தை இருக்கு. அதிலே ஆண்டுடைய வார்த்தை சொல்லு, பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை விளக்கை கவனிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சுருக்கமாக படிக்க வேண்டும். பொதுவாக விளக்கு என்று சொன்னால் ரெண்டுக்கு விளக்கு என்ற பெயர் வேதத்திலே கொடுக்கப்படுகிறது. இந்த வசனத்திலே அங்கே என்ன செய்து, விளக்கை போன்ற வசனம். அதை நீதிமொழி 6:23 கட்டளையே விளக்கு. அது வேத வசனமாய் கட்டளைகள் ஒரு விளக்கு. இரண்டாவது 2 சாமுவேல் 22:29 படித்தீர்களானால் 2 சாமுவேல் 22:29 சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், தேவரீ என் விளக்காக இருக்கிறீர். இவை என் நல்ல கவனிப்ப. விளக்கு என்றால் கர்த்தரும் கர்த்தருடைய வசனமும் வார்த்தைகளும் தான், அவருடைய நியாயங்களும் தான் விளக்கு. எனவே இன்றைக்கு எல்லாரும் நல்லா கவனிக்க வேண்டும். எதை குறியமாக இயேசுவை நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டும். எபிரேயர் 3:1 கடைசி சொல்லுகிறது. எபிரேயர் 3:1 சொல்லுகிறது, எல்லாரும் அர்க்கேஸ்வர அப்போஸ்தலனாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை கவனித்து பார்க்கணுமா? சத்தமா சொல்லுங்கள், வாய்களை திறந்து. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்ய, யாரை கவனித்து பார்க்க? ஊழியக்காரங்களை கவனித்து பார்க்க. செத்தவனை பார்க்கிறான், விழுந்து போனவனை பார்க்கிறாங்க. அவன் அந்த பாஸ்டர் அப்படி போனா, இந்த பாஸ்டர் இப்படி போனாரு, அந்த விசுவாசி இப்படி போனா, இந்த விசுவாசி இப்படி போனா, இப்படி மனுஷரை பார்க்கிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? யாரையும் பார்க்காதே, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியிலே வாழ்ந்ததிலே குற்றமில்லாமல் வாழ்ந்த ஒருவர் உண்டானால் நம்முடைய ஆண்டவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அவர் சொன்ன, என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் என்பதை சொன்ன. ஆகவே இன்றைக்கு இந்த இயேசுவை நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இன்ப துன்ப நேரங்கள், கஷ்ட நேரங்கள், எல்லா நேரங்களிலும் இயேசு மட்டும் நீங்க நோக்கி பாருங்க. மனுஷனை பார்க்க கஷ்ட நேரங்கள், பண தேவைகள் வரும் பொழுது எல்லாம் இயேசுவை கவனித்து பாருங்க, நோக்கி பாருங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம திருநெல்வேலி மாவட்டம் டோனா ஒரு பகுதியிலே ஒரு சிஎஸ்ஐ சர்ச் ஒரு ஐயரிடத்தில் ஒரு நாள் அந்த ஆலயத்துக்கு சென்று கொண்டிருந்த ஒரு சகோதரி ஒரு நாள் ஓடி போய் தேம்பி தேம்பி கவனியுங்கள், தேம்பி தேம்பி அழுது, ஐயா என் குடும்பத்துக்கு ஜெபிங்க ஐயா, என் குடும்பம், என் 4 பிள்ளைகள், என் புருஷன் பனைமரம் ஏறி அதில் கிடைக்கிற கொஞ்சம் வருமானத்தை வைத்து இந்த 4 பிள்ளைகள், நாங்கள் 6 பேர் சாப்பிடணும், பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், ட்ரெஸ் வாங்கி கொடுக்க வேண்டும், எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் ஐயா, ஒன்றுமுடைய ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஜெபிங்க ஐயான்னு அவர் சொன்னார். நான் என்னமா செய்யட்டும், உன்னை போல நான் ஒரு மனுஷன்தான், என்கிட்ட சொல்லி என்ன ஆக போகிறது? ஆனால் நீ ஒன்று செய், நீ ஒவ்வொரு நாளும் வீட்டில் போய் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி நீ ஆண்டவரை பற்றி நல்ல பல பாடல்களை பாடு, நல்ல அநேக பாடல்களை பாடி வேத பகுதியை வாசித்து நெடுமுழங்கால் என்று கர்த்தரை நோக்கி எழுது ஜெபம் பண்ணமா, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னுடைய கஷ்டங்கள் மாறும். வேறு எங்கே நீ போகாதே, என்ன பார்க்காதே, எங்கிட்ட சொல்லி நான் மனுஷன்தான், ஆனா உன் ஆண்டவரிடத்தில் போய் அதிகாலை 4 மணிக்கு இப்போ சொல்லமான். நீ வீட்டு போயிட்டு அடுத்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அதிகாலை 4 மணிக்கு எழும்பி பல பாடல்களை பாடி முழங்கால் என்று ஆண்டவரை பார்த்து அழுது அழுது தன்னுடைய கஷ்டம், தன்னுடைய பிரச்சனை, தன்னுடைய தேவை, சகல காரியங்களையும் ஆண்டவரை பார்த்து சொல்லி சொல்லி அழுது ஜெபித்து கொண்டே இருந்தது. கவனியுங்கள், ஒரு சில மாதங்கள் கடந்தது. அந்த ஆலயத்தில் அந்த காலத்தில் அந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் நிறைய பேர் நம்ம நாட்டுக்கெல்லாம் வருவாங்க தான். இப்போ தான் எல்லாம் நின்று போயிட்டு, அரசாங்கம் தடை பண்ணி அதை நின்று போயிட்டு, அப்போ அடிக்கடி வந்து கொண்டு இருப்பார்கள். அப்போ அந்த நாளிலே இந்த ஆலயத்துக்கு ஒரு வெள்ளைக்காரர் வந்தார். வெள்ளைக்காரர் வந்தது போதகத்தில் கேட்டார், ஏன் உங்கள் சபையில் வருகிறதுல ரொம்ப ஏழ்மையான பிள்ளைகள்
வசதி இல்லாத பிள்ளைகள் இருந்தால் எங்களிடத்தை அனுப்புங்கள், நாங்கள் இந்த பிள்ளைகளை படிக்க வைத்து அந்த பிள்ளைகளை ஆளாக்கி கொடுப்போம் என்று சொல்லி சொன்னார். உடனே என்ன செய்தார்கள், இவருக்கு இந்த பிள்ளைகள், இந்த குடும்பத்தின் மேல் ஞாபகம் வந்தது. அந்த சகோதரியை கூப்பிட்டு சொன்னார், ஏமா இப்படி ஒரு சான்ஸ் இருக்கு, உங்கள் பிள்ளைகளை அந்த அமெரிக்க தேசத்துக்கு அனுப்புகிறீங்களா? அவர்கள் என்ன செய்வாங்க, பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல சாப்பாடு கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து இல்லை ஆளாக்கி விடுவார்கள், எங்களால் பிள்ளையை வளர்க்க முடியல இல்லையான்னு சொன்னார். புருஷன் மனைவி யோசித்தார்கள், வேறு வழி இல்லை, அவர்கள் ஒப்புக்கொண்டு நாங்கள் கொடுக்கிறோம் என்றார்கள். அந்த ஃபாரினர் அந்த 4 பிள்ளைகளையும் அவருடைய தேசத்துக்கு கொண்டு சென்ற அந்த பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்தார்கள். தெரிந்தானே, நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து இந்த பிள்ளைகளை படிக்க வைத்து ஆளாக்கினார்கள். ஒரு நாள் அந்த பிள்ளைக்காரர் இங்கே செய்தி சொன்ன அந்த பிள்ளைகளை இப்போது அவனுடைய பெற்றோர்கள் தாய் தவணை வந்து பார்க்க வரலாம், அவளுக்கு பாஸ்போர்ட் விசா எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம், அந்த டிக்கெட் செலவு நாங்களே பண்ணுறோம், ஃப்ளைட்டில் வரலாம் என்று சொல்லி சொன்னபோது இவளுக்கு இந்த போதகர் இதெல்லாம் சொன்ன உடனே பெரிய சந்தோஷம். அவள் எல்லாம் ஒழுங்கு பண்ணி அவள் என்ன செய்தார்கள், அங்கே அனுப்பி வைத்தார். இந்த 4 நல்ல கவனிங்க, இப்போ கத்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்த போது பனையேறின மனுஷன் ஃப்ளைட் ஏறி அமெரிக்கா தேசம் போயிட்டான். யோசித்து பாருங்க, வாழ்க்கை நடக்கமாயுது, மனுஷனுடைய சொல்லி என்ன ஆக போகிறது? ஃப்ளைட் ஏறி 2 பேரும் போயிட்டார்கள். அங்கே போன அந்த பிள்ளையுடைய அழகு, அந்த பிள்ளைகளுடைய செழுமை கொழுமை, அந்த பிள்ளையுடைய அந்தஸ்து அதையும் பார்த்து கண்ணீர் வடித்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். என்னை கேட்க அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு என்று சொல்லி இயேசுவை கவனித்துப்பார். உடைய வாழ்க்கையின் பழைய நிலைமைகள் மாறும், அது மோசமான சூழ்நிலைகள் மாறும். நீ மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போகாதே, வெட்கப்பட்டு போகாதே. மனுஷன் உனக்கு 50 ரூபா கொடுத்தா சொல்லி காட்டும் காலம் முழுதும். இயேசு உனக்கு கொடுத்தா யாருமே சொல்லவே மாட்டார் இல்லையா? நான் தான் கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் செய்தேன், நான் தான் ஆளாக்குனேன், நான் தான் குடும்பத்தை காப்பாற்றேன் சொல்லி சொல்லி காட்டுவான் இல்லை மனுஷன். இயேசு இன்னைக்கு யார்டையா சொல்லியிருக்காரா, நான் தான் ஆளாக்குனேன், நான் தான் இப்படி பண்ணேன்னு சொல்லுகாரா? சொல்ல மாட்டார் இல்லையா? இயேசு உன்னை கொடுக்க வல்லது. அல்லேலூயா. இயேசுவை நோக்கி பார்க்கலாமே. ஆண்டவருடைய கரத்திலே உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து யாக்கோபுடைய பிரயாணம் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஆதியாம் 28ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்திலே அடைய 10-11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவனுடைய பிரயாணம் இருண்டு போன ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் எல்லாம் நல்லாக இருந்தான், திடீரென்று வாழ்க்கையிலே இடி விழுந்தது மாறி பிரச்சனை ஒன்பின் ஒன்றாக வர ஆரம்பித்தது. அங்கே வாழ்ந்த வீட்டில் வாழ முடியாத சூழ்நிலை வந்துவிட்டது. வீட்டை விட்டு தாயும் தகப்பனும் அவனை அனுப்பி வைக்கிறார்கள். தன்னன் தனித்தவனாக வழி தெரியாமல் எங்கே போய் தெரியாமல் நிலை தடுமாறி பிரயாணம் செல்லுகிறான். போகிற வழி நல்ல கவனிங்க, நாம் ஜெபிக்க போகிறோம். போகிற வழி எல்லாம் தெரிந்தது. இந்த சில வார்த்தை கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். அங்கே என்ன செய்யப்படும், போகிற வழியிலே இருள் சூழ்ந்து விட்டது, சூரியன் அஸ்தமித்து விட்டது, பாதை தெரியாது, வழி தெரியாது, எல்லாம் அவனுக்கு நிலைமை ஏமாற்றமாய் போய்விட்டது. பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடும் என்று சொன்னது போல ஒன்றின் ஒன்றாக பிரச்சனை அவனை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இப்போது பார்த்தால் அவருடைய வாழ்க்கை இருண்டு போய்விட்டது. எல்லா வாசல்களும் அடைபட்டு ஒரே நேரத்தில் அடைபட்டு விட்டது. தனிமையும் வறுமையும் அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தான் ஒரு காரியத்தை செய்தான். சுற்றிலும் பார்த்தான், நிறைய கல்லுகள் கிடக்கிறது. ஆனால் ஒரு கல்லை எடுத்தான், கீழே வைத்தான், அந்த கல்லின் மேல் தலையை வைத்தான். இது எதை காட்டுகிறது? இன்னைக்கு நிறைய கல்லுகள் நமக்கு தெரியும். ரோட்டோரத்தில் 4 முக்கு ரோடோரத்தில் எல்லாம் பல இடங்களில் வாங்க, அங்கே ஒரு கல், இங்கே ஒரு கல், அதுக்கு சுண்ணாம்பு அடித்து பெயிண்ட் அடித்து துணியை போட்டு இப்படியெல்லாம் கல் வச்சுருக்க பார்த்துட்டு நிறைய கல்லுகள் உண்டு. ஆனால் இவர் இப்படி நிறைய கல்லுகள் கிடக்கிற இடத்துல இந்த தெய்வமாகிய ஒரு கல், நம்முடைய ஆண்டவராகிய ஒரு கல், இயேசுவுக்கு கல் என்று சொல்லுகிற ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட கல் என்று இருக்கிறதே, இந்த ஆண்டவராகிய கல்லை, இயேசுவாகிய கல்லை இந்த யாக்கோபு தெரிந்து கொண்ட ஒரு கல்லை எடுத்தான்.
அதை கீழே வைத்து கல்லுக்கு மேலே தலையை வைத்தான். அப்படின்னா என்ன? ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்தான். என்னுடைய திறமை, என்னுடைய ஏமாற்றுத்தனம், கள்ளத்தனம், என்னுடைய பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் நான் இப்போது இங்கே கர்த்தரில் வைக்கிறேன், இறக்கி வைக்க. இது எனக்கு இதெல்லாம் என்னை காப்பாற்றவில்லை, இதெல்லாம் வாழ்க்கையை வாழ வைக்கவில்லை. நான் நிறைய இப்படி இல்லாமல் சம்பாதித்ததோடு நான் இருக்க போகிறதில்லை. ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்னிடத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய திறமைகள், என்னுடைய ஏமாற்றுத்தனங்கள், என்னுடைய தந்திர மந்திரங்கள் எல்லாவற்றையும் நான் இப்போது உம்மிடத்தில் வைக்கிறேன். எனக்கு நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி அந்த கல்லின் மேல் தலையை வைத்தான். பாருங்க, அப்படி தலையை வைத்து படுத்ததும் நன்றாக தூங்கிவிட்டான். பிரச்சனைக்கு மோதி அடிக்குவது எங்கே தூக்கம் வரும்? ஆனால் இவனுக்கு கல்லுக்கு மேலே இப்போதான் நமக்கு நல்ல பஞ்சிமத்திலே தலையை வச்சாலே, நல்ல தலையணையிலே கல்ல என்ன செய்ய, பஞ்சு தலையணையில் வச்சாலே தூக்கம் வர மாட்டேங்குது. இவன் கல்லுக்கு மேலே தலையை வச்சோன்னு தூங்கிட்டான். ஏன்? கர்த்தர் நல்ல தூக்கத்தை கொடுத்தார். அழகான சொப்பனம், அழகான தரிசனம். அந்த வனாந்தரத்திலே யாரும் இல்லை, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, நண்பர்களும் இல்லை, யாரும் அன்பர்களும் இல்லை. தேவ தூதர்கள், வானம் திறக்கப்பட்டது. தேவ தூதர்கள் இறங்கி வந்தார்கள். தேவன் அங்கே இறங்கி வந்து எல்லாரும் நின்று யாக்கோடு பேச ஆரம்பித்தார். நீ பயப்படாதே, யார் இல்லை என்றாலும் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். அடைக்கப்பட்ட வாசலை நான் திறக்கப் போகிறேன். உடைய சூழ்நிலைகள் மாறும், புது வாசல் உனக்கு திறக்கும் என்று சொல்லி அவனோடு பேச ஆரம்பித்தார். கர்த்தர் சொன்னபடியே அங்கே என்ன செய்து புது வாசல்கள் திறந்தது. பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாயிற்று. கோலும் கையுமாய் இருந்தவனை 2 பரிவாரங்கள் சொந்தக்காரனாய் கர்த்தர் மாற்றினார். இவெல்லாம் என்ன செய்து மனிதன் கதவுகளை அடைத்தான், கர்த்தரோ கதவுகளை திறந்தார். இந்த ராத்திரி வேளையிலே இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு அநேக கதவுகளை உலகம், பிசாசு, மனுஷன் அடைத்து வைத்திருப்பான். இன்னைக்கு கர்த்தர் அந்த கதவுகளை திறந்து உன்னை வாழ வைக்கிற கர்த்தர், உன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுக்கிற கர்த்தர், புது வாசல்களை திறந்து வைக்கிற கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.